த நியூஸ் டுடே இந்தியா நேர்களுக்கு வணக்கம். இன்றையோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு கேப்ரியல் ஜான் அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, திமுக தோற்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது முக்கியமான காரணங்கள்ன்றது சொல்றதை விட நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல பொதுவான காரணங்கள் பார்க்குவோம் ஃபர்ஸ்ட். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். கண்டிப்பா வந்து ஒரு 15 to 20 இயர்ஸ் வந்து அவர் கட்டி ஆண்ட ஒரு கோட்டைன்னு கூட சொல்லலாம். ஆமா ஆமா ஆமா. ஸோ அங்கே வந்து அவருடைய தோல்வி வந்து மிக பெருசு. அதாவது அவர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்தாரு. இந்த கேம்பெயின்ல பாத்தீங்கன்னாக்கா ஆமா, லிட்டரலி கிரைம். அப்ப அந்த அந்த ஸ்டேஜ்ல நீங்க அவரை பார்க்கும் பொழுது வந்து அதுலயே தெரிஞ்சுக்கலாம் அவருடைய தோல்வி எந்த அளவுக்கு அவரை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஸோ இப்ப இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, he was very much confident. அதாவது ஒரு ஒரு வீடியோ கூட வைரல்ல போச்சு. அவர் தோத்ததுக்கான கான்பிடன்ஸ், அவர் தோத்ததுக்கான முக்கியமான ரீசனும் இந்த கான்பிடன்ட் நினைக்கிறீங்களா? ஆமா, ஒரு வகையில வந்து ஓவர் கான்பிடன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப வந்து எங்களால ஜெயிக்க முடியும், நாங்க மக்களுக்கு நிறைய பண்ணிருக்கோன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேணா இருந்திருக்கலாம். அது ஆக்சுவலா அவங்க வந்து ராங் கால்குலேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களுடைய அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் ராங். ஓகே. ஸோ அவங்க மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளுமே. அதாவது ஏஐஏடிஎம்கேல இருக்கவங்க கூட தெரியும் நம்ம வரமாட்டோம், டிஎம்கே தான் வரும் அப்படின்ட்டு. யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி, அதாவது டிவிகேயோட வெற்றியை யாரும் கணிக்கவே இல்லை, கணிக்கவும் முடியல யாராலையும். அதுவும் இல்லாம ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணியும் கூட யாராலையும் கணிக்க முடியல. சாட் ஜிபிடியில கூட வந்து சாட் ஜிபி ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இது போலிங் சிஸ்டம் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் வந்து ரிசல்ட் சொல்லிச்சே தவிர, ஈவன் நான் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன்னு பாத்துக்கோங்களேன் சாட் ஜிபிடியில. ஓகே. அதுக்கும் எனக்குமே ஒரு வாக்காளர்னு அந்த பெரிய ஒரு இதுவே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சாட் ஜிபிடி ஆல்சோ சேயிங் தட் டிஎம்கே தான் வரும். ஓகே. ஆஸ் யூஸ்வல். ஏன்னா அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷனும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் இருந்துச்சு. பட் அங்கேதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, டிவிக்கு உள்ள வந்து டிவிக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரையும் அடிச்சு தட்டி தூக்கி மேல போனதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுடைய வாக்குறுதிகள். ஸோ யூ கேன் ஸ்பெசிஃபை த வாக்குறுதி இல்லாம, அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள், அதாவது பெண்களுக்கான முன்னேற்றம், பெண்களுக்கான பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சமூக ஊடகங்கள்ல பேசப்படாத ஒரு விஷயங்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னாக்கா ஆட்சியில இருக்கும் பொழுது எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, அதாவது பட்சபாதம் இல்லாம நான் பேசுறேன், ஏஐடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சி வந்து ஆட்சியில இருக்கும் போதும் சரி, அவங்களால எவ்வளவு முடியுமோ எவ்வளவு கன்சிஸ்டண்டா பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு தலைக்கு கீழே தான் வேலை செய்யறாங்க, ஒரு ஆர்டர் கீழே வேலை, கண்டிஷனலா வேலை செய்யறாங்க அவங்க. அதே மாதிரி வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவை வந்து ஒரு எதிரியாவே கன்சிடர் பண்ணாதது கூட ஒரு காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு வகையில ஆமா. ஏன்னா அவங்க இப்பதானே வந்தாங்க, நேத்து முளைச்ச காலம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அது வந்து உடச்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து வெளியெடுத்தது வந்து பெரிய விஷயம். அது ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய சகாப்தம். அதாவது எம்ஜிஆராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம். எம்ஜிஆர்ல வந்து டிராவல் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கேல அசோசியேட்டடா இருந்து அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு ஏஐடிஎம்கே ஸ்டார்ட் பண்றாப்ல. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி வந்து திமுக வந்து தாவேகா விஜய் மேல வச்ச விமர்சனம் வந்து ரொம்ப வந்து ஒரு கேவலமான ஒரு விமர்சனம். ரொம்ப வந்து அடிமட்டத்துக்கு போய் விமர்சனம் பண்றது, ரொம்ப கேவலமா ரொம்ப கொச்சையா வந்து விமர்சனம் பண்றது, இதெல்லாமே கூட வந்து ஒரு திமுக ஒரு தோல்விதான். அது ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி தேவையில்லாத தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி அவங்க மூலியமா வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களுடைய ரெஜிமெண்ட், அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை வந்து இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் டிஎம்கே ஆக்சுவலா. அதுதான் வந்து ஒரு முக்கியமான கூற்று. அதாவது அவங்களுடைய ஸ்டெபிலிட்டியை நம்பாம, அவங்களுடைய பவரை நம்பாம, அவங்களுடைய ஐடியாலஜியை நம்பாம, சரி யங்ஸ்டர்ஸ் கையில கொடுத்தா அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க, நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணிடுவாங்கன்ற ஒரு மென்டாலிட்டி வந்து ஆக்சுவலா அது தப்பு. அது வந்து அவங்களுக்கு ஃபயர் பேக்கா தான் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஆனா இப்போ திமுகவோட தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்றதுக்கு பிறகு நாங்க என்ன தப்பு பண்ணிருக்கோம், எங்ககிட்ட வந்து ஓப்பனா சொல்லுங்க, ஜென்சி கிட்ஸ் நீங்க வாங்க, நம்ம உங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம்,
அதுக்கப்புறமா திமுகவோட எம்எல்ஏங்க வந்து லைக் மனுஷங்களோட, அதாவது மக்களோட உண்மையான பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அறிஞ்சு அதுக்கான ஒரு தீர்வு வந்து கொடுக்கல. அதே மாதிரி அமைச்சர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ சரி, ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டான் வே ஆஃப் டாக்கிங், ஒரு டான் ஆட்டிடியூட்லயே வந்து இருந்ததுக்கான ஒரு இதுவுமே வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது குறிப்பா சொல்ல போனா இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங். இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இவங்க 3 பேர்ல வந்து யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்றதை விட அந்த 5 வருஷ ஆட்சியில அவங்க எந்த மாதிரியான நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க, அதனால மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க அதுதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் கூத்து கிடையாது இது. ஆக்சுவலா இப்போ எலெக்ஷனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 வருஷம் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற இம்பாக்ட் தான் அந்த எலெக்ஷன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அப்ப இந்த இம்பாக்டுக்கு நம்ம வரும்போது தான் வந்து அந்த 5 வருஷத்தோடைய பலன் என்னன்றது தெரியுது. இப்போ கடைசி நேரத்துல வந்து எலெக்ஷன் அடுத்த மாசம் வருது, இல்ல இந்த வருஷம் எலெக்ஷனு, இந்த வருஷம் நம்ம எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பூங்கா திறக்கிறது, அங்கங்க பார்க் திறக்கிறது, அங்கங்க பஸ் ஸ்டாண்ட் திறக்கிறது, குளிர்சாதன பஸ் ஸ்டாண்ட் திறக்கிறது நல்ல விஷயம் தான். ஒரு 6 மாசத்துல அந்த வேலையில மட்டும் பண்ணும்பொழுது அது ஒரு பயனற்ற ஒரு விஷயமா இருக்குது. நீ ஆட்சியில உட்கார்ந்த உடனே நீ என்ன செஞ்ச? நீ சொன்னதை நிறைவேற்றினியா இல்லையா? ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாவைக்கா தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர் முதலமைச்சரா பதவியேற்றதுல 1 மாசத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான அழுத்தமும் வந்து திரு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க கொடுத்த வாக்குறுதி, மக்களுக்கு ஊக்கத்தொகை சொன்னீங்க, அதோட வாக்குறுதி என்ன ஆச்சு? இந்த வாக்குறுதி கொடுத்தீங்க, இது நீங்க என்ன ஆச்சு? சோஃபா மாடல் ஆச்சு, என்ன ஆச்சு? இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின், ஆனா வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எல்லா விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணது 3 வருஷம் கழிச்சுதான். ஆனா தாவைக்கா தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்த 1 மாசத்துலயே இவங்க எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறது வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது காமன் சென்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். படிச்சவங்களா இருந்தா இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறவங்க வந்து நல்லா படிச்சிருக்கவங்க நான் தெளிவா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அதாவது ஒரு ஆட்சி அமைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்ப நான் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க கையில ஆட்சி போயிருக்குது. இந்த நேரத்துல வந்து நீ ஏன் பண்ணலன்னு நம்ம போட்டு புஷ் பண்ண முடியாது. we cannot poke everybody on their head இல்லையா? நீங்க ஆட்சியில இருக்கும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே ஆட்சியில இருக்கும்பொழுது அவர்களுக்கு எதிர்கட்சியில இருந்தவங்க யாருமே இந்த கேள்விகளை கேட்கவில்லை இல்லையா? அந்த கேள்விகளை கேட்காததற்கு காரணம் என்ன அப்படின்னா தி பவர் ஆஃப் டிஎம்கே. அவங்க ஆளுறாங்க, அவங்க முன்னாடி யாரும் பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. ஏன் தைரியம் கிடையாதுன்னா எதிர்கட்சி உட்கார்ந்து யாரு? ஏடிஎம்கே. சரியா? அவங்க என்ன பண்ணாங்க? திரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அவங்களோட டீமே ஆல்ரெடி 2 பொழந்துருச்சு. ஆமா இல்லையா? இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்களே 2 பிரிவா போயில. ஃபர்ஸ்ட் 2 பிரிவு ஆச்சு, அதுக்கப்புறமா 3 பிரிவு ஆச்சு, அதுக்கப்புறமா 4 பிரிவு ஆச்சு, இப்ப 5 பிரிவு ஆகி இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்சு கட்சியே காணாம போயிட போல. அந்த அளவுக்கு வந்து இருக்கா இல்லையான்ற டவுட்டுக்கே வந்து அடுத்த வருஷம் சினாரியோல வந்து அப்படி ஒரு கட்சி இருக்குதான்ற ஒரு சினாரியோ கண்டிப்பா அப்படி வர வாய்ப்புகளும் உண்டு. சரிங்களா? ஆனா அவங்க இன்னமும் வந்து அந்த லெகசியை தொடர்றதுனால அவங்க கரெக்டான ஒரு பாலிடிக்ஸை வந்து கரெக்டா இனிஷியேட் பண்ணாங்கன்னா அவங்க சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படி இல்லைன்னா அவர்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின், நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இஸ் an இன்ட்ரெஸ்டிங் யங்ஸ்டர். அவர் வந்து துணை முதலமைச்சரா இருக்கும் போதும் சரி, அவர் வந்து அவருடைய தொகுதியில வந்து அந்த சேப்பாக் தொகுதியில வந்து ஜெயிச்சாரு இப்போ இல்லையா? ஆமா, இப்ப ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் அந்த தொகுதிக்கு என்ன பண்றாரு அப்படிங்கறதையும் நம்ம இப்ப இந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க வேண்டியதான விஷயம் புவனா இருக்குது. சேப்பாக்ல அவர் இப்பதான் இனிஷியேட் பண்ணிருக்கிறாரு. லாஸ்ட் டைம் அவ்வளவோ இன்னும் பண்ணல. அவர் எங்க இப்போ அவருடைய இதுல பாத்தீங்களா, நம்ம பிரச்சாரத்துல பாத்திருக்கீங்களா? அவர் இடத்துல போய் சொல்றாரு மைக்ல, லாஸ்ட் டைம் இப்படிதான் வந்து கேட்டேன், என்னை ஏமாத்திட்டீங்க, இந்த வாட்டி ஏமாத்திடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாரு ஜனங்கிட்ட. ஏன் கெஞ்சுறாருன்னா, நீ ஏதாவது பண்ணதானே போடுவாங்க ஓட்டு. கண்டிப்பா ஏன் கெஞ்சுற? பண்ணிட்டு தைரியமா கேளு சார். மாற்றத்தை வந்து மக்கள் எதுக்காக விரும்புறாங்கன்னா, ஒருத்தவங்க எதுவுமே பண்ணல, அட்லீஸ்ட் இன்னொருத்தவங்க வந்து பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக தான் மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. கரெக்ட். ஆனா அந்த விஷயம் தான் நடக்கலையே, அதனாலதான் இந்த மாற்றம். அதுதான்
அதனால அதாவது டிஎம்கே தோத்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு மெயினான விஷயம் இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து 5 வருட காலமாக ஒரு செயல்களிலும் முழுமையாக பயனடையாத அதிருப்தியை கொண்ட மக்கள் தங்களுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று எண்ணியதனால் வந்த ஒரு மாற்றம் தான் ஒரு ஆட்சி மாற்றம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஏன்னா டிவிகேன்றது வந்து ஒரு பிரபலம், ஒரு விஜய் அவர்கள் வந்து நின்றுட்டாரு, ஸ்ட்ரைட்டா ஜெயிச்சுட்டாரு, ஈஸியா ஜெயிச்சுட்டாருன்றது கிடையாது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் கூட சொன்னாரு, இத்தனை 15 வருஷமா சுத்திட்டு இருக்கிறேன், ஈஸியா ஜெயிச்சுட்டாரு விஜய். கிடையாது கிடையாது. மாற்றம் ஒன்றே தீர்வு அப்படிங்கிறது தான். மக்கள் ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. மக்கள் யார நினைச்சாலும் உயர்த்தவும் முடியும், ஒரேடி அழிக்கவும் முடியும். மக்களோட கையில இருக்கு. எலெக்ஷனுங்கிறது மக்களுடைய அபிப்பிராயம் தான். இப்போ யாரும் உங்களுக்கு வந்து காசு கொடுத்தா கூட கை நீட்டி காசு வாங்குறாங்க ஜனங்க, இல்லன்னு சொல்லல. கையில நீட்டி காசு வாங்கினா கூட அங்க போய் பட்டன் நமக்கு போது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது வேலை செய்யும். ஐயா இருந்தாலும் யாரு என்ன செஞ்சா நம்மளுக்கு? ஏதோ ஒருத்தன் புதுசா வந்திருக்கேன் செய்யறேன்னு சொல்றான், பாப்போமே, ஒரு ஆப்ஷன் கொடுப்போமே, ஒரு சான்ஸ் கொடுப்போமே, அதுதான் அங்க மெயின். அதே மாதிரி திமுக கடைசி ஒரு 5 வருடத்தில் கொடுத்த 526 வாக்குறுதியுமே வந்து பாத்தீங்கன்னா 100% அவங்க வந்து வாக்குறுதியை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணல மக்களுக்கு. அது வந்து ஒரு மேஜரான ஒரு அதிருப்தி. அவங்க சொன்ன ஒரு மேஜரான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட்டை வந்து ஒழிப்போம், இந்த விஷயம். அதே மாதிரி வந்து அனைத்து பெண்களுக்குமே மாதம் வந்து 1000 வந்து நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதுவும் வந்து குறிப்பிட்ட பெண்களுக்கு தான் நாங்க கொடுப்போம், எல்லா பெண்களுக்குமே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்லாப் இருக்கு. அதுக்கு ஒரு விதமான ஒரு கைட்லைன்ஸ், ஒரு ஸ்லாப் ஒண்ணு வச்சு கொடுக்கறது. சோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றதுக்கான வந்து முக்கியமான ரீசனும் அவங்க தோல்விக்கு முக்கியமான காரணம். அதாவது ஆட்சியில இருக்கும் போதே இந்த தவறை வந்து அவங்க உணர்ந்து மக்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த செஞ்சு, மக்களுக்கு என்ன வந்து விஷயம் அடிப்படையான ஒரு விஷயத்த எல்லாமே பண்ணியிருந்தாங்கன்னா அது திமுக வந்து யாராலுமே வந்து இது பண்ணிருக்க முடியாது. அது கரெக்டான கூற்றுதான். பட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்ற டாபிக்ல வந்து ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது. கொடுக்கிற வாக்குறுதிகள்ல தெளிவுகள் கிடையாது. தெளிவுகள்னா இப்ப நீங்க சொன்னீங்களா பாத்தீங்களா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யப்படும், வறுமை கோட்டிற்கு மேல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில உதவிகள் செய்யப்படும்ன்றது அந்த தெளிவு. ஏன்னா இவங்க வாக்குறுதி கொடுக்கும் போது கேள்வி யாரும் கேட்கறது கிடையாது. யார் கேட்கிறா கேள்வி? கண்டிப்பா இந்த எலெக்ஷன் கமிஷன் கேக்குதா? இல்ல கிடையாது. இல்ல பொதுமக்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்களா? கிடையாது. எதிர்த்து நின்று கேள்வி கேட்டால மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்களா, சார் நீங்க இப்படி சொல்லிருக்கீங்களா, அது ஸ்பெசிபிக்கா இவங்களுக்கா இல்ல இவங்களுக்கான்னு அங்க கேட்டா வித்தியாசமா ஆயிரும். இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட கேக்குறாங்க. எடப்பாடி வந்து சொல்றாரு, இது நாங்க ஃப்ரீயா தருவோம், அது நாங்க ஃப்ரீயா தரோம். ஃப்ரீயானா எப்படி சார் ஃப்ரீயா தருவீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாரு வந்து, இல்ல நாங்க வந்து டாக்ஸ் ஏத்திட்டு அதுல இருந்து இதை மேனேஜ் பண்ணுவோன்ற மாதிரி அங்க சொல்லிட்டு, எதை எப்படி நாங்க மேடையில சொல்றது? எப்படி இதை நான் எப்படி இங்க சொல்லுவேன்? அது எங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதை இங்க சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜில பிளே பண்றாங்க இல்லையா? அப்ப வந்து ஏதோ ஒரு இலவசம் அப்படிங்கிறது நம்ம ஜனங்களுக்கு புரியாத ஒரு விஷயம். என்னன்னா இலவசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு புலி இருக்குது. நம்ம கையில இருந்து நம்ம காசை வாங்கி நம்ம டாக்ஸ் கட்டுற காசுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்ணல, இப்போ அதுக்கு அதை வந்து எவ்வளவு தூரம் அவங்க எடுத்துட்டு போறாங்க, டாக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதுக்கு ஒரு தெளிவு வந்து விஜய் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் வந்து ஒயிட் பேப்பர்ல வெள்ளை அறிக்கை நான் உங்களுக்கு தரேன், எவ்வளவு டாக்ஸ் இருக்கு, மக்கள் பணத்துல கை வைக்க மாட்டேன், கை வைக்கவும் விட மாட்டேன். இதுதான் ஒரு பெரிய இம்பாக்ட். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து இது பெரிய இம்பாக்ட். ஏங்க நான் ஐம் அ டாக்ஸ் பேயர், வாட் ஆர் யூ டூயிங் வித் மை டாக்ஸஸ் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட கேட்கும் பொழுது அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? யாரால? டிஎம்கேல கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. யாராலையும் கொடுக்க முடியாது. திறனும் மக்களுக்கு கிடையாது. கேட்கக்கூடிய பிளாட்ஃபார்மும் ஆமா கொடுக்கல. அதை கேட்கக்கூடிய பிளாட்ஃபார்மும் கிரியேட் பண்ணல யாரும். பத்திரிகையாளர் நண்பர்களும் சிலர் வந்து கேட்கறதுக்கு விரும்பினாலும் கேட்க முடியாத சூழ்நிலை. பத்திரிகையாளர்களும் வந்து திமுகவோட கொத்தடிமையா மாறிட்டாங்க. ஒரு சிலர் அப்படி சொல்லலாம், எல்லாரையும் சொல்ல முடியாது. கருத்து வேறுபாடு இப்ப நம்மள எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பொதுமறையா பேசிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து ஒரு சிலர் பத்திரிகையாளர்கள் அப்படி கொத்தடிமையா இருக்கிறார்கள். ஒரு சிலர் அதாவது நம்ம என்ன செய்யறோன்றத உண்மையா நம்ம ஜனங்களுக்கு போய் சேர வேணும் அப்படின்றதுக்காக அந்த குறிக்கோளோடு செய்யறவர்களும் இருக்கிறார்கள்.
அதனால நம்ம யாரையுமே வந்து அப்படி சொல்லிடவும் முடியாது ஆக்சுவலா. ஓகே சார், அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா வந்து அதாவது முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு வெளிப்படையா, நாங்க என்ன தவறு பண்ணியிருக்கோம், நாங்க என்ன திருத்திக்கணும், எங்களுக்கு எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து திருத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் நம்ம போவோமே. இப்போ நீங்க வந்து திமுகவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், இந்த விஷயத்த எல்லாமே நீங்க திருத்தினா அடுத்த 5 வருடம் கழிச்சு நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னா நீங்க என்னென்ன மாதிரி விஷயம் எல்லாமே வந்து சொல்லுவீங்க? அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு 60 வயசான ஆளு வந்து எனக்கு வந்து அறிவு இல்லை எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கேட்கிறாருன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த ஒரு கூற்று அப்படி இருக்குது. ஏன்னா they are into this politics for more than 60 years டிஎம்கே இல்லையா. இந்த 60 வருட காலமாக அவர்கள் நாட்டிற்காக என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்றதை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்ஸ் இல்லையா. அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்கறதுங்கிறது வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆமா, வேடிக்கையான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவரை எடுத்துங்க, அவர் அங்க வந்து நம்ம சட்டசபையில அந்த உறுதிமொழியெல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்றாரு, நானும் விஜய் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களும் ஒரே காலேஜ் தான், ஒரே இதுதான், ஆனா பொலிட்டிக்கல் நாங்க தான் சீனியருங்கிறாரு. சீனியரா இருக்கும்போது அப்ப உங்களுக்கு தெரியாதா? அப்ப ஏன் கேக்குறீங்க? புதுசா வந்தவங்க சஜஷன் கேட்கலாம்ப்பா. புதுசா வந்தவங்க இப்ப விஜய் அவர்கள் சஜஷன் கேட்கிறாரு, நான் ஏதாவது செய்யணுமா, ஏதாவது திருத்திக்கணுமா, ஏதாவது பண்ணணுமானா தாராளமா சொல்லலாம். 1000 பேர் கூட எழுமின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்பு விழால வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இது எல்லாத்தையுமே நான் ஒயிட் பேப்பர்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே 1 by 1 நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அதையே வந்து ஒரு விமர்சனமா வந்து வைக்கிறாரு திரு சீமான் வந்து வைக்கிறாரு. இவருக்கு 10 லட்சம் கோடிக்கு வந்து கடன் இருக்கிறதே தெரியாம இவருக்கு ஆட்சிக்கு வந்துட்டாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் திரு எதிர்கட்சி தலைவர் அவருக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கணும் ஃபர்ஸ்ட். அவரும் வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா அந்த 10,000 கோடியை வந்து சரி நான் ஒத்துக்கிட்டு சைலண்டா இருந்திருப்பாரா? நான் கேக்குறேன். இப்ப ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு வராருப்பா, கஜானால ஒண்ணும் இல்ல, டாக்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாம் காலி, எல்லாம் கடன்ல இருக்கு. காலின்னு சொல்ல முடியாது, கடன்ல இருக்கு. இவர் வந்த உடனே என் பாக்கெட்ல இருக்க காசு போட்டு எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அப்படின்னு பண்ண முடியுமா? முடியாது. ஆனா இப்போ இன்னொரு அப்ப அந்த ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரஷர் தெரியும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவர்கள் வந்துட்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே ஃபர்ஸ்ட் அறிக்கையா வந்து என்ன சொல்றாருன்னா 10 லட்சம் கோடி வந்து கடன். அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, there he is stating the transparency. முதலாவது ஐயா இங்க பாருங்க, நான் வாக்குறுதி கொடுத்தது எதுவுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல. யாராலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஃபேமிலி மெம்பர், உங்க ஃபேமிலி நீங்க தான் லீட் பண்றீங்க, நான் என் குடும்ப தலைவன் நான் தான், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா என்னோட குடும்பத்துல என்ன கடன் இருக்குது, அந்த கடன் நம்ம எப்படி நிறைவேற்றலாம், அடுத்த மாசம் நமக்கு என்ன வருமானம் வருது, அதுல நம்ம எவ்வளவு செலவு பண்ணலாம், அதுல நம்ம எவ்வளவு சேவ் பண்ணலான்ற ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் ஒன்று வச்சிருப்போம். அதை நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலி கிராப்பை வந்து growth நோக்கி தான் எடுத்துட்டு போவோம். கண்டிப்பா இவங்க வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க, உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போடுறாங்க, நீங்க அப்போ வந்து நீங்க வந்து எப்படி கொள்ளடிக்கலாம், எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கலான்றத மட்டும் தான் நீங்க ஃபுல் ஃபோக்கஸா பண்றீங்களே தவிர்த்துட்டு, நீங்க வந்து இந்த கடனை எப்படி வந்து கட்டலாம், இந்த கடனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், இந்த கடனை இல்லாம நம்ம எப்படி வந்து மக்களை கடன் இல்லாத வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துட்டு போலான்றத பத்தி எதுவுமே வந்து ஒரு அதுக்கான ஒரு சாத்தியக்கூறு எதுவுமே இல்லையே இவங்ககிட்ட. அதுதானே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு அந்த 10 லட்சம் கோடி கடன் வந்ததுக்கான காரணமும் இந்த 50 வருஷ கட்சியான திமுகவும் அதிமுகவும் தானே. கண்டிப்பா அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மையான கூற்று. பட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்பொழுதுதான் அங்க என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்க ஒரு வீட்டு தலைவருடைய பொறுப்பு என்னன்றது சொன்னீங்க இல்லையா. இப்ப அதே மாதிரிதான் ஒரு நாட்டினுடைய தலைவரோட பொறுப்பு அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கு, இப்பதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல வந்து ஒரு தகப்பனார் இருந்தாரு, அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பையன் தான் பொறுப்பு எடுத்துக்கிறான்னா அவனுக்கு எல்லாமே புதுசா தான் இருக்கும். ஐயோ அப்பாவுக்கு இவ்வளவு கடன் இருந்துச்சா, அப்பாவுக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருந்துச்சா, சரி அப்ப அதை எப்படி ஃபர்ஸ்ட் சரி பண்ணலான்னு தான் முதல்ல பாப்பானே தவிர, நம்ம வீட்டுல இருக்கிற தேவைகள் எல்லாமே வந்து சைட் பை சைட் சைமல்டேனியஸா தான் நடக்கும், பொறுமையா தான் நடக்கும். அதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தவங்களும் அதுக்கான வந்து டைம் அவங்களுக்கு சேர்த்து கொடுத்தாதான்
அது அவங்களால எடுத்து பொறுப்பா நடத்த முடியுமே ஆனா தவிர. ஒரு விஷயம் பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தமிழ்நாட்டு மக்கள் திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில் இருக்கும்போது, அதே 5,00,000 கோடி 10,00,000 கோடி கடன்ல இருக்கும்போது, மக்கள் யாருமே தன்னிச்சையா வந்து ஜோசப் மாமா இருந்தா நான் என்னோட டொனேஷன் தரேன், ஜோசப் அண்ணா இருந்தாங்க என்னோட டொனேஷன் தரேன், ஜோசப் அங்கிள் இருந்தாங்க என்னோட டொனேஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அப்போதைக்கு சிஎம் நோக்கி டொனேஷன்ஸ் எதுவுமே வரல. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தன்னிச்சையா முன்ன வந்து என்னோட பங்களிப்பை நான் தரேன், கடன்ல இருந்து நம்ம ஆமா, ஒரு ரீசெண்டா இப்போ ஒரு தம்பி வந்து 1,50,000 ரூபாய் கொடுத்திருந்தாரு இல்லையா. குழந்தைங்க, நிறைய குடும்ப தலைவர்கள், நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த மாதிரி வந்து தன்னிச்சையா முன்ன வந்து நம்ம நாட்டை வந்து கடன்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு நம்மளால என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அது ஒரு சிட்டிசன்ஸுமே இருக்கிறாங்க. அது பார்க்கும்போது சீரியஸ்லி ஐ அம் வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. நீங்க ப்ரௌடா பாக்குறீங்க, நான் எப்படி பாக்குறேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். கொடுக்க திராணி இருக்குது, அதனால இப்ப கொடுக்க முன் வராங்க. இதுக்கு முன்னாடியே கொடுத்திருப்பாங்க. ஆனா ஏன் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு யார் ஆட்சி செய்யறாங்கிறது தெரிஞ்சிருக்கு. கொடுத்தா காசு எங்க போகணும்னு தெரியும், அதனால கொடுக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப எல்லாரும் திடீர்னு வந்து அணி திரண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா யாரும் காசு கொடுத்து வச்சு நீ கொடு அதுன்னு சொல்லல, தன்னிச்சையா கொடுக்குறாங்க. முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அதாவது நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா இருக்கிறாரு. அதனால மக்கள் வந்து நம்பி இந்தாங்க மாமா, இந்தாங்க அண்ணா, இந்தாங்க சார் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வந்து எடுக்கிறாங்க. அது இது வந்து ஒரு சீரியஸா வந்து பாலிடிக்ஸ்ல இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலா. அதாவது அதுதான் சொன்னீங்க ஸ்டார்டிங், எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட இந்த மாதிரி வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங், அதாவது கேட்காமே ஒரு ஃபண்ட் ரைசிங் யாருமே பண்ணது கிடையாது. இது வந்து கேட்காமே ஒரு ஃபண்ட் ரைசிங். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை 10,00,000 கோடி கடன்ல இருக்குது, எனக்காக உதவி செய்யணும்னு வாயை திறந்து கேட்கல. ஆனால் இளைஞர் சமூகம் அவருடைய கூக்குரலை கேட்டு அவருக்கான முதன்மையாக முன் வந்து தன்னிச்சையாக உதவி செய்வது என்பது பெரிய விஷயம். அதுதான் மாற்றம். மாற்றம் வந்து இது பண்ற மக்கள் எல்லாருக்குமே நம்ம இந்த நியூஸ் இந்தியா சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது நல்ல விஷயம். நம்ம எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டின் குடிமகன் என்பது அந்த நாட்டினுடைய பிரச்சனைகளையும் நம்மளுடைய கையில எடுத்தாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒவ்வொரு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பத்திரிகையாளர் மாறணும். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒருத்தன் போய் கேட்கணும், தட்டி கேட்கணும். போலீஸ்காரன் தப்பு செஞ்சா கூட போய் கேட்கணும். சொன்ன மாதிரி வீட்டுக்கு 2 விஜய் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு 2 பத்திரிகையாளர் கண்டிப்பா இருக்கணும். ஒரு வீட்டுல எப்படி ஒரு வீட்டுக்கு விஜய்க்கு ஃபேன் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு நாட்டுப்பற்றோட உள்ள ஒரு ஆள் இருந்தா இந்த நாடு மாறும். நம்ம இப்ப அமைந்திருக்கிற டிவி கட்சிக்கான ஒரு உரிய ஒரு குரலாகவும் அவர்களுக்கு உரிய ஒரு பலமாகவும் இந்த நாடு மாறக்கூடிய நிலைமை இன்னும் வந்துட்டே இருக்கு. இன்னும் வாய்ப்புகள் நிறைய வந்துட்டே இருக்கு. உங்களோட ஆரம்பத்துக்கு வந்து ஒரு நேரத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த வீடியோல பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.